வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் பிகினர்ஸ்குள்ள டிப்ஸ் தான். இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 9445266602. இந்த நம்பருக்கு உங்களோட கிராஃப்ட் ஒர்க் இமேஜஸ், ரங்கோலி இமேஜஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அடுத்த சந்தேகம் என்னென்னா, இந்த கூடையை நம்ம போட்டுகிட்டே வரும்போது இந்த ஒயர் திருகி வருது, அதை எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க. ரொம்ப சிம்பிள் தான். இங்கே பாருங்கள், இந்த திருக்கு எல்லாம் இப்படி மொத்தமாக கொண்டு வரணும். ஒயரை நம்ம கொஞ்சம் ஷார்ட் ஆகுது வரை வச்சுட்டு நல்லா இப்படி திருக்கி இப்படி மொத்தமாக கொண்டாந்து விட்டுட்டு இப்படி நீளமாக விட்டுட்டே இருந்தீங்கன்னா அது சுற்றிட்டே இருக்கும். பாருங்கள், இப்படியே விடும்போது இப்படியே சுற்றிட்டே இருந்தீங்கன்னா சரியாக கேமராவில் தெரிய மாட்டேங்குது. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நம்ம முடிச்சு எடுக்கணும். இதுவும் கேட்டிருந்தாங்க வாட்ஸ்அப்பில், இதை சொல்லி கொடுங்க அப்படின்ட்டு. அதுவும் நான் சொல்லி கொடுத்தாச்சு. ரொம்ப ஈஸி தான். இப்படியே நம்ம சின்ன பிள்ளை மாதிரி இந்த கயிறுலாம் திருக்கி விளையாடுவாங்க பாருங்கள், அதே மாதிரி தான். கடை அது வாட்டுக்கு சுற்றிட்டே இருக்கும். இந்த முறுக்கு எல்லாமே அப்படியே விட்டுரும். அப்படியே கீழே வர சுற்றி நம்ம இந்த முறுக்கு எல்லாம் எடுத்ததுக்கப்புறமா நம்ம கூட போட ஆரம்பிக்கணும். எனக்கு அது கேமராவில் சரியாக காமிக்க முடியல. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி தான் சுற்றி எடுக்கணும். நான் சுற்றுது பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் சுற்றி எடுக்கணும். இதுக்கடுத்து கூடையில் நம்ம கிராஸ்கட் கூட போடும்போது ஒயர்லாம் கட்டையாக போயிடுது, அதை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே எனக்கு ஒரு கூடையில் ஒயர் எல்லாமே குட்டையாக போயிடுச்சு. இப்போ நான் எப்படி போடுறதுன்னு அதை காமிக்கிறேன். நமக்கு தேவையான அளவு 1 அடி அல்லது 1.5 அடி கிட்ட ஒயர் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஏற்கனவே கட் பீஸ் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. இது 1 அடி அளவு உள்ளது எடுத்துருக்கேன். உங்களுக்கு கூட ஒரு அரை கூடைக்கு மேலே இருந்ததுன்னா 1 அடி போதும். உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அதை பொறுத்து நீங்கள் எவ்வளோ வளர்க்கணும், எனக்கு இவ்வளோ தூரம் வளர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை விட 2 மடங்கு ஒயர் எடுத்திருக்கேன். 2 மடங்கு சொருகிறதுக்கு கூட கொஞ்சம். அதனால் நமக்கு தேவைக்கு தக்கன ஒயர் எடுத்துட்டு எந்த இடத்துல நமக்கு ஒயர் கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல நம்ம சொருகணும். எப்படினாலும் சொருகலாம். நான் மாற்றி சொருகிறேன், அது நம்ம இஷ்டம் தான். எப்படினாலும் சொருகிக்கலாம். இதை கொண்டு வந்து இப்படி வெளியே கொண்டு வந்து இந்த நாட்லேயும் அந்த பக்கத்து நாட்லேயும் சொருகணும். சொருகி இப்படி உள்ளே தள்ளி விட்டுருங்க. இதை லாஸ்ட் நம்ம போட்டு முடிச்சதுக்கப்புறமா இப்படி உள்ளே தள்ளி விட்டுருக்கதை கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம அந்த ஒயரை ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஒயர் இங்கே போட்டாச்சு. அதே போல் நம்ம இந்த பக்கமும் ஜாயின் பண்ணணும். நான் பிறகு ஜாயின் பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் தூரம் ஒயர் இருக்குது, நான் போட்டு காமிக்கிறேன். அதை இப்படி நாட் போடணும். நார்மலாக நம்ம எப்போ போல் இந்த 2 ஒயரையும் சேர்த்து வச்சு நம்ம நாட் போடுறோம். அதுக்கப்புறமா அந்த சின்ன ஒயர் தீந்துடும். ஒரு நாட் அல்லது 2 நாட் வர தான் வரும். அதுக்கப்புறமா அது தீந்துடும். அப்புறம் நம்ம இந்த பெரிய ஒயரில் தான் வழக்கம் போல் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் நாட் கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி தெரியும். உங்களுக்கு வேண்டாம்னா இந்த ஒயரை கூட நீங்கள் இப்படி விட்டுட்டு அடுத்த உள்ள நாட்டில் பின்னலாம். நான் பின்னி காமிக்கிறேன் பாருங்கள். இது கிராஸ் நாட்டில் நம்ம போடக்கூடிய மெத்தட். நார்மல் நாட்டில் ஒயர் இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ நான் எப்படி சொருகணும் அதே மாதிரி சொருகிட்டு, இது கிராஸ் நாட் தான் உங்களுக்கு தெரியாதுங்கிறதுக்காக இதை சொல்லி கொடுத்துருக்கேன். ரன்னிங் ஒயர் வச்சு போடுற கூடையில் ஈஸியாக நம்ம போட்டுடலாம். மூச்சு வாங்குது ஏன்னு தெரில. போட்டாச்சு பாருங்கள். ஒரு வித்தியாசமுமே உங்களுக்கு தெரியாது. நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இங்கே எல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறமா இந்த ஒயர் நம்ம உள்ளே தள்ளி விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதை ஒன்று இதில் சொருகி விட்டுருங்க. ஏதாவது ஒரு நாட்குள்ளே போகிற மாதிரி இப்படி சொருகி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா இப்படி சொருகி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கட் பண்ணி விட்டுலாம். உள்ளுக்குள்ளே நம்ம விட்டோம் பார்த்தீங்களா இந்த குட்டி ஒயர், அதை நான் சொல்லிகிட்ருக்கேன். சொருகி விட்டாலும் சரி தான், கட் பண்ணி விட்டாலும் சரி தான். இந்த கூடைக்கான மெஷர்மெண்ட் கேட்காதீங்க, இன்னும் முடியலை. எனக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறது தோராயமாக தெரியலை. அதனால் நான் முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு கூடைகளுக்கான மெஷர்மெண்ட் சொல்கிறேன். இதுக்கு முன்னக்கூட்டி காட்டின கூடைகளோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் மெஷர்மெண்ட் வீடியோ 1ல் கொடுத்துருப்பேன். இது எல்லாமே ரிக்வஸ்டட் வீடியோ தான் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.